ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தேவநேய பாவாணர் பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என்று கூறியவர் பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் பாவாணர். அடுத்த ஒரு சரியானதை கண்டறிக. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். அனைத்தும் சரி. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர். அனைத்தும் சரி. 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தனின் தோற்றமும் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தனின் தோற்றமும் தமிழ் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. பொருந்தாத இணையினை கண்டறிக. ஆசிரியர்கள் மற்றும் இயற்றிய நூல். வீரமாமுனிவர் பரமார்த்த குறுக்கதை கரெக்டு. தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம், இதுவும் கரெக்டு. திருவீக சைவத்திரவு கரெக்டு. அடுத்து பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. தமிழ்ச்சோலை அப்படிங்கிறது திருவீகா. இப்போ ஆன்சர் டி தவறு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். அடுத்த ஒரு பொறுத்துக. திருவீகா உரிமை வேட்டல். திருவீகா உரிமை வேட்டல். ஊவேசா என் சரித்திரம். ஊவேசா என் சரித்திரம். பருதிமார் கலைஞர் ரூபாவதி. பருதிமார் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவாணர் மண்ணிலே விண். தேவநேய பாவாணர் மண்ணிலே விண். ஆன்சர் ஏ. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்து கூற்று மற்றும் கூற்று கொடுத்துருக்காங்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றார். தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றார், இது கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர், இதுவும் கரெக்டு. பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர், இது தவறு. பள்ளி பறவைகள் பெருஞ்சித்திரனாரோடது. அப்போ கூற்று 3 மட்டும் தவறு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எது சரி? அப்போ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தேவநேய பாவாணர். அப்புறம் பார்த்தோன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராகவும் பணியாற்றுவார். பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிறது தவறு. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது வராது. செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெரும் காவலர், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது தவறு. இது பார்த்தோன்னா 8th 3ஆம் பருவத்தில் தொகுதி 1 அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்டு 3ஆம் பருவம் தொகுதி 1 இருக்குது. தேவநேய பாவாணர் பற்றி ஒரு பாடமே இருக்கும். அவர் சொல்லியிருப்பார், மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னா உருது சொல். பொறுத்து கொள்க என்று தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்? உருது சொல். அதுக்கு தமிழ் சொல் என்னன்னு சொல்லியிருப்பார்? பொறுத்து கொள்க. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வித்து அப்படின்னா விதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பருதினா சூரியன் தானே. விதை போடுறதுக்கு நம்ம விதை வளரணும்னா என்ன வேணும்? சூரியனுடைய ஒளி வேணும்ல. பருதி அப்படின்னா சூரியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பருதிமார் கலைஞர். அப்போ வித்துனா விதை. விதையை போட்டு வளரணும்னா நமக்கு என்ன வேணும்? சூரிய ஒளி தேவை. அப்போ தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பருதிமார் கலைஞர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை தழைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள்.
இப்போ வந்து இலைத்தலையெல்லாம் எங்கே இருக்கும்? மலையில் தானே இருக்கும் இலைத்தலை. அதப்போ மலை வருதுல்ல, மலை தழைக்கச் செய்த, அதான் இலைத்தலை. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை தழைக்கச் செய்த செம்மல். இலைத்தலையெல்லாம் எங்கே இருக்கும்? மலையில் இருக்கும். அதான் மறை அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை தழைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆலென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். தமிழை ஆலென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். உலக முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவியவர் தான் யார்? தேவநேய பாவாணர். உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் தோன்றிய இடம் குமரி கண்டம் என்பது எது மூலமாக நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, மொகஞ்சதரோ ஹராப்பா நாகரிகம் அந்த அகழாய்வுக்கு பிறகு தான் கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஹராப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகம் என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாகும். உலகில் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும், மொகஞ்சதரோ ஹராப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்தின் 2 கண்கள். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு அவர் சொன்னார். யார்? தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு யார் சொன்னாங்க? தேவநேய பாவாணர். அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா, ஞானமுத்து பரிபூரணம். இவருடைய ஊர் வந்து சங்கரன் கோவில். இவருடைய கல்வி பார்த்தோன்னா பண்டிதர், புலவர், வித்துவான், முதுகலை தமிழ் BOL அப்படிங்கிறத படிச்சிருக்காரு. காலம் வந்து 1902 1981 வரைக்கும். இவருடைய சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர் என 174 சிறப்பு பெயர்கள். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெரும் காவலர் அப்படிங்கிற 174 சிறப்பு பெயர்கள். அதே மாதிரி இவர் வந்து ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா, நீலமலைனா நீலகிரிக்கு அவருக்கு போயிருக்கிறாரு. அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாவாணரிடம் பெரும்பற்று கொண்டிருந்த கிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒரு வீட்டில் வந்து அவர் வந்து தங்கியிருப்பார். யாருடைய வீட்டில் தங்கியிருப்பாருன்னா, கிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் வந்து தங்கியிருப்பார். அப்போ பாவாணரே அவர் வீட்டில் தங்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணிடுவார்? காட்டுக்கு போயிடுவார். கிருஷ்ணய்யா வந்து ரிட்டன் வரும்போது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நிறைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற விறகு கட்டையெல்லாம் கோடாரியெல்லாம் பிளந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து தடுப்பார். ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொல்லியிருப்பார் தேவநேய பாவாணர். அப்போ நீலகிரியில் வந்து யாருடைய வீட்டில் வந்து தேவநேய பாவாணர் தங்கினார் அப்படின்னா, கிருஷ்ணய்யா அப்படிங்கிறவருடைய இல்லத்தில் வந்து தங்கியிருப்பார். அடுத்தது அவருடைய படைப்புகள் பார்ப்போம். நம்ம 43 நூல்கள் சொன்னோம்ல, அதில் சில நூல்கள் வந்து பார்க்கலாம். தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்களை வந்து எழுதியிருப்பார். பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 பணியமர்த்தப்பட்டிருந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. அதுமாதிரி எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். தேவநேய பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் ஒன்று இருக்குது. தேவநேய பாவாணருடைய பெயரில் சென்னை அண்ணா சாலையில் ஒரு மாவட்ட மைய நூலகம் இருக்குது. இவர் படித்து பணியாற்றிய ராஜபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு அப்படிங்கிற இடத்துல பாவாணர் கோட்டம், அவர் முழுருவச் சிலை, அவருடைய பெயரில் நூலகம் எல்லாமே இருக்குது. எந்த இடத்துல? ராஜபாளையம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய முரம்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் பாவாணர் கோட்டம், அவருடைய முழு உருவச் சிலை, அவருடைய நூலகம் அவருடைய பேரில் இருக்குது. அவை பாவாணரின் புகழ்பேசும் மையங்களாக இருக்குது. மதுரையில் 5/1/1981 நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். எங்கே? மதுரையில் 5/1/1981 நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபுங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழன்னைக்கு பெருமை சேர்த்தார். இப்போ நமக்கு நியூ தமிழ் புக்கில் வந்து ஒரு பாடம் கொடுத்துருக்காங்களா, தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற பாடத்தையும் இவர் தான் தேவநேய பாவாணருடைய அது கட்டுரை. பாவாணருடைய தமிழ் சொல் வளம் கட்டுரையிலேருந்து தான் இந்த பாடம் வந்து எடுத்திருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரையின் சுருக்கம் தான் நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இவர் வந்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா பாவாணர். அதே மாதிரி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருனாலும் பாவாணர். அதே மாதிரி உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் பாவாணர்.
உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவரும் யார் அப்படின்னா பாவாணர்.